இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷூலியை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வேகமாக அது கிளம்பி வந்துடுச்சுக்கா அப்ராட்லேருந்து. அவளோட வீட்டில் அங்கே சீல் வச்சுருக்காங்க. என்னாச்சு என்னோட ஃபேமிலிக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக அவள் எல்லாமே எடுத்து விட்டுட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. அப்பா அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே தேடிட்டுருக்கா. என்னாச்சு என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே இப்படி சீல் வச்சுருக்காங்களே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இப்படி வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணது அவள் கிளம்பி வந்திருக்கா. அங்கே வீட்டில் யாருமே இல்லை. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே சில ரவுடிங்க அங்கே வந்துடுறாங்க. ஷூலி நீ வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடும்போது எதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் பொண்ணு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்னவா கூப்பிட்டேன் அங்கே தள்ளி போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டதில்ல அவளுக்கு அங்கே தலையில் அடிபட்டுருது. அவளை போய் உள்ளே தேடி இழுத்துட்டு வாங்க அப்படின்றத அந்த ரவுடியுமே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பிளட் ஆகிட்டு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரும்போது அங்கே பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அவனை போட்டு ஏற்றி தள்ளி விட்டான். ஹீரோ யான் ஷோவை காமிக்கிறாங்க. அவன் உள்ள என்ட்ரானதுமே பஸ் இங்கே பாருங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்படி தலையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டு வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இது யார்டான்னு சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டுது. எதுக்காக இந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பீட்டரை அவன் அடிக்க வந்ததுமே ஹீரோ அவங்க பிடிச்சிட்டு அடிச்சுங்க தள்ளி விட்டதும் வா எங்கள் பாஸ்மே காலத்தில் இறங்கிட்டாரு, அப்போ ஆக்சன் செம்மையாக இருக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒரு குழந்தை மாதிரி அங்கே பேசிட்டு கிண்டல் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு நான் 1 மில்லியன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், இந்த காசு போதுமா, இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் இங்கே தொல்லை பண்ணக்கூடாது, இல்லை இன்னும் வேணுமா அப்படின்ற சொன்னதும் இல்லை எங்களுக்கு இதே போதும், நாங்கள் ஏன் இதுக்கப்புறம் தொல்லை பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு அடிப்பட்டதில் அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, யார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பிளட்டெல்லாம் அவன் தொடச்சிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா அங்கே ஷூலின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாழா. என்ன நீங்கள் என்ன கூப்பிட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோயின் வேறு அவனை ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கா. சின்ன வயசில் ரொம்ப குண்டாக இருந்தானே அவன் தான் இதா யாங் ஷூவா இதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுட்டு அங்கே போனதுமே அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன ஷூலின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இருக்காங்க, நான் இங்கே இருக்கப்ப அப்படின்ற சொல்லிட்டு எதுவும் புரிய மாட்டுது. என்ன நடந்துட்டுருக்கு, யார் நீ என்ன ஷூலின்னு சொல்லிட்டு இருக்க, நான் தான் அவங்களோட பொண்ணுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு இவ்வளோ அடையாளமே தெரியல, யார் நீங்கள் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, தலையில் அடிப்பட்டதில் எதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா எல்லாத்துலேயுமே இவ இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்தாலுமே அவளோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. என்ன நடந்துட்டுருக்கு, நீ தான் ஷூலின்னு ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, நான் தான் ஷூலி அப்படின்ற சொன்னதும் உங்ககிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இந்த பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறா. அப்போங்க பீட்டர் அதை பார்த்து சிரிச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னோட பேர் ஆங்ஷின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நீ என்ன பேரை மாற்றி சொல்லிட்டு இருக்கியா, தலையில் அடிப்பட்டதில் எது மயக்கமாகி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. தன்னோட லைஃப் என்ன இப்படிலாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடு, அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு உங்கள் கையில் இப்போ மஸ்கிட்டோலாம் கடிச்சிருச்சு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான், இங்கே நான் வந்ததுனால தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டியதாகிருச்சு, இது ரொம்ப பழைய ஹவுஸ் ஆயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இந்த க்ரீமை போடலான்னு சொல்லிட்டு அங்கே போட போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏய் நீ என்ன என்னோட க்ரீமை வச்சுட்ருக்க, தான் சொல்லிட்டு பிடுங்கும்போது என்ன பைத்தியம் ஆயிட்டியா நீ, எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட்டையுமே பார்த்தீங்கல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி அலர்ஜிலாம் இருக்குது, நான் அந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோவுமே அந்த க்ரீமை பிடிங்கிட்டு என்ன நீங்கள் தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் நின்றுட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, இங்கே பாருங்கள் ஷென்யும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கான், இவன் எனக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறான் அப்படின்றத சொல்கிறா. நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறவே அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான், அந்த மாதிரி லவ்வெல்லாம் எதுவும் கிடையாது. அதை பார்த்துட்டு அவளுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தி அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எப்படி இது நடக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே சில ரவுடிங்க அவளோட பர்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போனதுமே எல்லாம் இந்த உலகம் இப்படி மாதிரி போயிடுச்சேன்னு சொல்கிறா. ஐயோ கடவுளை என்னோட திருடிங்க திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக விரட்டிட்டு போகிறா. ஆனால் அங்கே பிடிக்க முடியாமல் போயிடுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ரொம்ப கவலைப்படுறா. அப்போ அங்கே அந்த மஸ்கிட்டோ க்ரீமே அவள் கையில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. கடைசியில் எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, அவள் சரியான திருடியாக இருப்பா போல,
போல் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன மாதிரியே என்னோட நேமில் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. என்னோட பேர் போச்சு, என்னோட வீடு போச்சு, என்னோட ஐடென்டிஃபை எதுவுமே இல்லாமல் போச்சு. இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு காசுமே இல்லாமல் போச்சு. இப்போ நான் பசியோட உட்காந்துட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே டஸ்ட்பின் மேலே அங்கே வந்துட்டு ஒரு பிரெட் பாக்கெட் விழுகுது. அதை பார்த்துட்டு அவள் எந்திரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு அதை வேகமாக எடுத்து சாப்பிட போகிறா. அப்போ அங்கே பீட்டர் வந்துட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு, அது வந்து எக்ஸ்பிரே ஆனது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுத்து அவளுக்கு தண்ணியுமே கொடுக்குறான். நம்ம ஹீரோயின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையிலே நான் தான்ப்பா சூலின், அவள் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அவங்க எல்லாத்தையும் சொன்னதும் அவன் சரி சரி நான் ஒத்துக்கிறேன், நீ தான் சூலின் அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ வந்துட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்க போறியா, உனக்கு நீ இருக்கிறதுக்கு வீடு வேணாமா, நீ ஃபஸ்ட்டு பேசாமல் அவரோட கம்பெனியில் வந்துட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். பேகலுமே அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு கேரக்டர் எல்லாமே வந்து மாறி இருக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு நான் என்னவா இருக்கணுன்றதை நான் தானே டிரெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கா. அங்கே ஒரு டிசைனருக்காக. அங்கே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நாங்கள் வந்து டிசைனருக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே சரி உள்ளே போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபேக் அங்கே வந்துட்டு கேட்குறா என்ன வந்து நடந்துட்டுருக்கு, எதுக்காக இவங்க வந்திருக்கான்னு சொன்னதும் இவங்க இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விடுறாரு. நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கள் டைரக்டரோட டிசைனை போய் காப்பி பண்ணுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அது என்னோடதுன்னு சொன்னாலுமே அந்த ஆள் கேட்காம மரியாதை எங்கேருந்து போயிடும் அப்படின்ற செட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு தயாரித்த எல்லாத்தையுமே வேற ஒருத்தி தன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேக் அங்கே வந்து விழா அந்த ஐடியா அவ்வளோ தூக்கி போட்டுட்டு இந்த நான் உன் மேலே பரிதாபப்பட்டு இந்த ஃபேக் ஐடியா கொடுக்குறேன், உனக்கு வந்துட்டு ஷோ ஃபேமிலியோட பொண்ணாக இருக்கணும்னு வேறு ஆசை இருக்கா, இப்படி போய் பேசிக்கிட்டு சுத்தாமல் ஒழுங்காக வந்து வேலையை பாரு, உனக்கு இங்கே ஜாப் பண்ணுறதுக்குலாம் தகுதியே கிடையாது, நான் வந்துட்டு உனக்கு இங்கே க்ளீனிங் வேலை கொடுக்குறேன், நீ அதை போய் பண்ணி இல்லை தோட்ட வேலை கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஐடியை வந்துட்டு பிடிங்கிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துடுறான். என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன்ட்டு அங்கே போயிட்டு அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. நான் தான் பரிதாபப்பட்டு அவளுக்காக அங்கே ஜாப் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அதுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக தெரியுமா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்கோளை என்கிட்ட கொடுத்தா தானே தெரியுமா இல்லையான்னு தெரியும், நீ வாட்டு வாயிலேயே பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இன்னைக்கு ஒர்க் பண்ணியே தவிக்க போகிற, நீ ஏன் வந்துட்டு எனக்கு முடியல என்னை விட்டு சாமின்னு சொல்கிற வரைக்கும் நீ வந்துட்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே மூஞ்ச ஒரு திருப்பிக்கிட்டு அங்கே வேலை பார்க்க போயிடுறா. ஹீரோயின் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அந்த வேலையே வந்துட்டு சரியாக ஓட மாட்டுது. அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவளுக்கு. அப்போ அங்கே உடனே வந்து நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அலர்ஜியெல்லாம் ஆக ஆரம்பிச்சதுமே என் பாடியே ரொம்ப சென்சிட்டிவ், இதில் இந்த மாதிரி வந்துட்டு வேறு கொசு தொலைங்க வேறையா இங்கன்னு சொல்லிட்டு நல்ல வேலை என்கிட்ட அந்த க்ரீம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் எடுத்து அங்கே வந்து அதை போட்டுட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்போ வந்துட்டு ஓல்மேன் கூட சேர்ந்து திரும்பவுமே நம்மளுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டான். நம்ம ஹீரோ உன் பேர் வந்து பீட்டர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் என்ன பாஸ் வைக்கணும்னு சொன்னதும் ஷீப் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவள் கையில் அங்கே வந்துட்டு க்ரீம் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட வந்து உனக்குலாம் வெக்கமா இல்லையா, இப்படி அடுத்தவங்க பொருளை திருடிட்டு வந்திருக்க, அவளாவே நீ வந்து காப்பி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, இது என்னோடது, நான் வந்துட்டு யாரை காப்பி பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் சண்டை வந்துட்டு பெருசாகிடக்கூடாதுன்றதுக்காக இது வந்துட்டு ஒருவேளை அதே மாதிரி காப்பியாக கூட இருக்கலாம் பாஸ், ஏன் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து இவங்க எடுத்துருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு செய்க காமிக்கிறான். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதுங்க, இது என்னோட தான், நான் காசு போட்டு வாங்குறது, இது எப்பயுமே நான் சின்ன வயசுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு அவ சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு எதுக்காக அப்படி அந்த பொண்ணை மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவள் பரிதாபப்பட்டு உனக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கா, ஒழுங்காக வந்துட்டு அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொன்னதுமே ஹீரோ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் என்ன தைரியம் தான் என் மேலே வந்துட்டு இப்படி பழைய தூக்கி போட்டுட்டு போவான், ஒரு நாள் நான் யாருன்றது தெரியதான் போகுது, என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவோட நான் வந்துட்டு இங்கே இருக்க தான் போகிறேன்னு அவள் சொல்கிறா. அந்த ஃபேக் கேர்ள் நம்ம ஹீரோயினை பார்த்து மரியாதையோட வந்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணு, அவருக்கு டஸ்ட்னா அலர்ஜின்னு சொன்னதும் ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா முன்னாடி வேகமாக போய் அங்கே துணியை போட்டுட்டு வேணுன்னே அங்கே வந்து மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு அங்கே தொடச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவளை ஜெலஸ் ஆக்குறதுக்காக ஹீரோட்ட பேபி நம்ம 2 பேத்துக்குமே வந்து மேரேஜ் டேட்டுமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பேசினதுமே அதுக்கு தான் ஆள் போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்குமே இங்கே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இடத்துல இருந்துட்டு என்னென்ன மாதிரி நடிக்கிறா பாருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு மேலே கூப்பிட ஆளுக கிளைண்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறான். நான் அவங்கள என்ன காப்பாற்றிட்டேன்லன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவனுக்கு அலர்ஜி ஆனதுமே நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து இவன் எப்படி தான் இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டப்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருது. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி நான் பொய் பேசுனேன்னா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்றத சொன்னதும் அப்புறம் ஏன் நீ பொய் பேசிகிட்டு இருக்க, சரி ஓகே இந்த க்ரீமை நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போயுமே அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து இவன் பொய் பேசினா இப்போ வரைக்குமே இவனுக்கு அலர்ஜி ஆகிட்டு தான் ஆகிட்டு இருக்கா. பேசாமல் இந்த க்ரீம் அவன்கிட்ட கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவன் இவன் மேலே பழிய போட்டதை யோசிச்சு பார்த்துட்டு நான் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் மேலே திருட்டு பழிய போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறா. அப்புறமே மனசு கேட்க மாட்டுது, நான் ஏன் இப்படி இலகு மனசுக்காரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அவன்கிட்ட போய் இருந்தால் இந்த க்ரீமை போட்டுக்கோ, சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி தான் இருந்துட்டுருக்க, போய் பேசினா அலர்ஜின்னு வரும் தெரியல, அப்புறம் ஏன் நீ வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன் நீ இப்போ என்ன வந்து செஞ்சிட்ருக்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் இப்போ வந்துட்டு அவளை மாதிரியே டோட்டலாக காப்பி பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் யாரையும் காப்பிலாம் பண்ண கிடையாது, நீ தேவையில்லாமல் என் மேலே பழியப்படாத, நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க 2 பேருமே உள்ளே வந்துடுறாங்க. நாங்கள் எதுவுமே பார்க்கலன்னு சொன்னதும் இவருமே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவையில்லாமல் மற்றவங்க மேலே கவனத்தை செலுத்தாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போனதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. இப்போ பாஸ் என்ன வந்து நடந்துட்டுருக்கு, 2 பேத்துக்கு நடுவில் என்ன வந்துட்டு போயிட்டுருக்குன்னு எனக்கு திரும்ப தெரியலையே பாஸ், எனக்கு என்னமோ ஆனால் பார்த்தா உண்மையிலே இதான் ஷூலி மாதிரி இருக்குது, ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் அந்த பியூட்டி அந்த கிளவர்னஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்கள் ஒய்ஃபை கவனிங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்கிறான். ஹீரோயினை போட்டு அவள் அடிச்சிடுறா. ஹீரோயினுமே பதிலுக்கு அவளை போட்டு அரைஞ்சி விடுறா. என்ன நீ ஓவராக துள்ளிட்டு இருக்க, சில பேர் இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எங்கே என்னோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே பொய் பேசிட்டு இருக்கியா, தேவையில்லாமல் எப்படிலாம் பொய் பேசினேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போகிறா. பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்ல வர்றா. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஷூலியோட பேரண்ட்ஸ் வந்து கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன், என்ன உண்மையான்னு கேட்டதுமே இதை பற்றி ஏன் நீ கேட்டுட்ருக்க அப்படின்ற சொன்னதும் நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுன்னு சொன்னதும் ஆமாம் அது எல்லாமே உண்மைதான், அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டா. அவளுக்கு அழுகு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேமா பிடிச்ச உன்னை செக் பண்ணி பார்க்குறா. போய் சொன்னாங்க அலர்ஜி ஆகும்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுதான்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒழுக்கமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ப்ளீஸ் நீ சொல்லு, நீ இப்போ சொன்னது பொய் தானே அப்படின்ற சொன்னதும் நான் உண்மை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துட்டு இருக்குது லைஃப்பில் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. கீழே அவளோட க்ரீம் கிடக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, ஒருவேளை இவ தானே அவன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ டவுட் வர ஆரம்பிச்சிருது. நைட் போல் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கா. அவளுக்கு அங்கே போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் இவளுக்கு இப்படி அலர்ஜி ஆகிருச்சுன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டு என்னோட பிரின்சஸ்க்கு எப்பயுமே நான் இந்த மாதிரி வரவிட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க உள்ளே போயிட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இது என்ன வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட லாக்கருக்காக தன்னோட பர்த்டே டேட்டை யூஸ் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் ஆனதுமே பார்த்தா ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே வந்து அந்த க்ரீமாக தான் இருக்குது. அதோட டேட் வந்து 2019 போட்டிருக்காங்க. அந்த டேட்டில் தான் இவள் அப்ராடுக்கு போயிருக்கா. ஸோ அப்போ இருந்து என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக வந்துட்டு வாங்கி வச்சுருக்காங்க, இப்போ வரைக்குமே வாங்கி வச்சுருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு நான் முதல் கண்டுபிடிக்கணும். என்னோட பேரண்ட்ஸ் எனக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இதை சேகரித்து வச்சுருக்காங்கன்னா அவங்க எப்படி வந்துட்டு இறந்து போயிருக்க முடியும் அப்படின்ற செட் அவளுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆகுது. ஹீரோயினோட கணக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாமே தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி இருக்கு அவங்க பேரண்ட்ஸோட. என்னை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, நீங்கள் என்ன பேம்பரிங் பண்ணலைன்னா யாரை போய் பண்ண போகிறீங்க, நான் இந்த வீட்டோட ஒரே செல்ல பொண்ணாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பாசமாக அங்கே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவை நான் உனக்காக எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அப்ராட் எங்களை விட்டுட்டு போகிறது மட்டும் எங்களுக்கு பிடிக்கலமான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவுமே நான் இதை வந்துட்டு அக்ரி பண்ணுறேன், எனக்குமே பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் இப்போ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை அப்ராடு போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஃபேமிலி இல்லாமல் போயிருக்காமல் இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
அவங்க க்ரீம் எல்லாம் வச்சுட்டு அங்கே வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னா என்னை வந்து மீட் பண்ணணும்னு அங்கே கிளம்பி வந்திருக்காங்களா, நான் இங்கே இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது அவள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம போய் உடனே பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புற மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. அப்பா அம்மா நில்லுங்க, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. அவங்க டோருக்கு பின்னாடி நின்றுட்டு, நீ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நீ தான் வாழணும், நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே முறியடிச்சு வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதும், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க 2 அரபி ஆளுங்க வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இவங்க வந்துட்டு இன்னுமே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட்டர் இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி வந்துட்டு அவங்க இன்றைக்கி மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவங்களால வந்துட்டு காலையுமே பிக்கப் பண்ண முடியலன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுற 2 பேர் இந்த ஆளுங்களை பார்த்தா வேறு ஒரு கண்ட்ரிக்காரவங்க மாதிரி இருக்காங்களே, இந்த லாங்குவேஜ் யாருக்கு இங்கே தெரியுமோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் அப்படியே வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பர்சனுக்கு அங்கே தும்மல் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ கண்டிப்பாக மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்குமே. இங்கே யாருக்காச்சும் அரபி லாங்குவேஜ் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே பீட்டர் அதான் ஷூலி வந்துட்டு அரபி கண்ட்ரிக்கெல்லாம் ஏகப்பட்ட டைம் போயிட்டு வந்திருக்காங்கள, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொன்னதும் அந்த ஃபேக் அங்கே சொல்கிறா எனக்கு வந்துட்டு அரபி கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தால் லாங்குவேஜ் தெரிஞ்சிருமான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே டிஷ்யூலாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் அரபியில் பேசுகிறா. உங்களுக்கு வந்துட்டு இப்போ டிஷ்யூ தேவைப்படுதுலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களோட லாங்குவேஜை கேட்டதுமே. என்னமோ லாங்குவேஜ் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு சீன் போட்டுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரியா கிண்டலாக நம்ம ஹீரோயினை பார்த்து பேசினதும் ஹீரோயின் அவளோட அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவளோட மூஞ்சிலே எரிஞ்சிட்டு நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னதும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா நீ பெரிய வந்துட்டு இவளாயிருவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ நீங்கள் போய் பேசுங்க, உங்களுக்கு தான் தெரியலையே நாங்கள் பீட்டர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அரபியில் அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு நீங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோக்குமே அங்கே செய்க கொடுக்குறா. நீ நில்லுன்னு அவன் சொன்னாலுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் எவட்ட சொன்னதுமே அவங்க அரபியில் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே பீட்டருக்கு ரொம்ப ஸ்டாக் ஆகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க இது கண்டிப்பாக வந்துட்டு சாதாரண ஒர்க் பண்ணுற லேடியாக இருக்க முடியாதுப்பா, இவ்வளோ தூரத்துக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவள் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா. அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் கான்ட்ராக்ட் ஓகே சொன்னதுமே உங்கள் கூட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே நான் இப்போ எப்படி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லன்னு சொன்னதுமே இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதே மாதிரியே அவளையுமே அங்கே சொல்ல வச்சது அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபைனல் அங்கே டீலுமே கன்ஃபார்ம் ஆகிடுது. ரொம்ப எல்லாருக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ ரொம்ப ஓவராக துடிச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்கிறா. அனிமல்ஸோட அந்த முடி எதுவும் பட்டாலுமே அலர்ஜி ஆயிரும் போல், அங்கே வந்து மேலே பட்டதுமே அவளுக்கு அலர்ஜி ஆகிட்டுருக்கு. அப்போ பீட்டர் உண்மையிலே வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்ததே கிடையாது தெரியுமா, அங்கே அரபி நாட்டு இளவரசரே வந்தார் இப்படி பேசியிருப்பாரோன்னு தெரியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஹேண்டை கொடுக்குறாங்க கிஸ் பண்ணுறதுக்காக. அவன் ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ண போகும்போது ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு யாரும் வந்துட்டு தேங்க்யூலாம் சொல்ல தேவை கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே வெல்கம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு அலர்ஜி ரொம்ப ஆயிடுது. ஐயோ என் மெடிசன் வேற காணமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே மெடிக்கல் ஷாப் தான் போயிட்டு அங்கே மெடிசன் கேட்டா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. அந்த மெடிசன் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு வேமா வாங்கிட்டதுமே என்ன அர்த்தத்தில் பண்ணிட்டுருக்கீங்க, நான் தானே ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்போ எனக்கு தானே அது கிடைக்கணும்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யார் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சா சரிதான் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது பாவம் தீந்துமே போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே செய்ய காமிச்சு எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டுமே சொல்லிடுறாங்க. அவருமே எல்லாமே எங்கள்கிட்ட காலி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்கிறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு சரி நீயே வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே எங்கே போயிட்டுருக்க, இந்த இது உனக்காக தான் நான் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக அப்படின்றத சொன்னதுமே அங்கே பாரு கழுத்து ஃபுல்லாக அலர்ஜி ஆயிடுச்சு, நானே உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுக்காக அங்கே போட்டுட்ருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு அவன் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு சிரிப்பு மாதிரி வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவனும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்புறம் 2 பையனரியா இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்ததுமே இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லி ஹீரோயின் கேட்குறா. எல்லாமே உனக்காக தான் வாங்கியிருக்கேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இதெல்லாம் சின்ன பிள்ளை தனமா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள அந்த ஈவெண்ட்டுக்காக வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பார்க்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட செக்ரட்டரியாவே மாற்றிட்டான் போல். அவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வெளியே வந்துட்டு நான் இதுக்காக அப்படி நர்வஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு ஷூ ஃபேமிலியோட பொண்ணு, இதெல்லாமே எனக்கு சர்வசாதாரணம், இதே மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸை நான் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு
ஷோர் அங்கே வந்துட்டு கிளம்பி உள்ளே போகிறா. ஆனால் அப்போ வந்துட்டு யாரும் அவளை அங்கே கிட்னாப் பண்ணிடுறாங்க. வேறு யாரோட வேலை இல்லை, அந்த ஃபேக் கேர்ளோட வேலை தான். அவங்க வந்துட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ இப்போ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு உண்மையான இந்த ஷூ ஃபேமிலியோட மெம்பராகவே மாறிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு தான் எல்லாமே சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே விஷவாயுமே வந்துட்டு போட்டு விட்டுட்டு அவன் மட்டும் கதவை மூடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அங்கே ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ இப்போ ஷூ ஃபேமிலி வச்சுருக்க இந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷூவே ரெடி பண்ண இந்த டிசைன்ஸ்க்காக தான் நாங்கள் வந்துட்டு எனக்கு ஏல விட போகிறோம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ அவளுமே இதில் வர காசு எல்லாத்தையுமே நாங்கள் சேரிட்டிக்காக டொனேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னதும் எல்லாருமே அங்கே வந்துட்டு ஏலமே கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் 100 மில்லியன் கேட்டதுமே என்ன உண்மையிலே வா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க, நான் 100 மில்லியன் தான் கேட்டேன்னு சொன்னதும் இப்போ அவள் சொல்லிட்டுருக்கா உண்மையிலே வந்துட்டு முட்டாளாக இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி காசு கட்டிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் உனக்கு என்ன இந்த டைமண்டை பற்றி தெரிய போகுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு ஏன் தெரியாது, இவ எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரிஜினல் எல்லாம் தெரியுமா, இது காஷ்மீரி சஃபயர் அப்படின்றத சொல்கிறா. இதை பற்றி உனக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஷூ ஃபேமிலிட்டு இல்லாததே கிடையாது அப்படின்ற சொன்னதும் ஓ அப்படியா உனக்கு என்ன வந்துட்டு தெரிய போகுது, நீ வந்துட்டு இப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருக்க பார்த்தியா, இதை பற்றி உனக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுச்சேக்கா. அவன் நிறைய அங்கே எக்ஸ்பிளைன் கொடுத்ததுமே நீ இதை பற்றிலாம் என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது, ஆல்ரெடி வந்துட்டு ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் எனக்கு வந்துட்டு இருக்குது, இது வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரிஜினல் தான் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன தான் பேசினாலும் இது வந்துட்டு ஃபேக் தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அமெரிக்கன் கம்பெனியே வந்துட்டு இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இது ஒரிஜினல் தான் சொன்னதுமே விவேசா நீ இதை பற்றி தான் ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரிஜினலாக ஃபேக்கான்றது கூட உனக்கு தெரியலன்னா அப்போ நீ வந்து என்னத்தை படிச்சுட்டு வந்த, இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற சைட்டு பாரு அப்படின்ற சைட்டு அங்கே இருக்க பொண்ணுங்கள்கிட்ட தூக்கி போட்டதுமே அவங்க அதை படித்து பார்த்துட்டு இது வந்துட்டு ஃபேக் ஆனது, இது வந்து பொய்யா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அதை வந்துட்டு பார்த்துட்ருக்கா. என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்ன வந்து இதெல்லாமே பொய்யா இருக்குது, டைமண்ட் வந்து ஃபேக்காக இருக்குது, இங்கே கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஃபேக்காக இருக்குது, அப்போ நீமே வந்துட்டு உண்மையான ஷூலியா இல்லை அதுவுமே ஃபேக்கா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அவங்க ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, எனக்கு என்னமோ நீ வந்து ஷூலி மாதிரி தோணலையே அப்படின்றத சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ யார், நீ எதுக்கு இதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கன்னு சொன்னதும் ஏன்னா அவள் தான் உண்மையான ஷூலியே அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் ஹீரோயின் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு அவன் முன்னாடி நின்றதுமே அவளுங்க பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ என்ன செத்து போலையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு எல்லாமே வெளியே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. அப்போங்க பீட்டர் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்க, நான் இருக்கும்போது எங்கேயாச்சும் நீ போக முடியுமா, இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி போட ஜெயிலுக்கு வந்துட்டு போலீஸ் வர வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ 3 பேருமே சேர்ந்து தான் இது எல்லாமே பிளான் பண்ணிங்களா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக நீ இப்படிலாம் பண்ண, நீ யார் ஃபஸ்ட்டு, உனக்கு என்ன வந்துட்டு வேணும், என்னை பற்றி உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு உன்னோட வீட்டில் ஒர்க் பண்ண அந்த மெய்டோட பொண்ணு தான், நீ எப்போ வந்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க போகிற அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே இது உண்மைதான் சொன்னதுமே மெய்டுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதே ஏஜ்லேயே இருந்தான்னு சொன்னதும் அது எப்படி உனக்கு தெரியும், நீ வந்துட்டு ராஜகுமாரி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த, ஆனால் நான் அப்படி கிடையாது, அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு இருந்தேன், எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, ஸோ வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அந்த வாழ்க்கையை, ஆனால் வந்துட்டு உனக்கு எப்போ வந்து தெரிய போகுது நான் வந்துட்டு இப்படி வாழ்க்கையில் வந்துட்டு என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பேன்னு, அதனால தான் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை வேற அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் ஒருவேளை நான் உன்னோட நிலைமையில் இருந்தாலுமே என் திறமையை வச்சு தான் நான் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி வர பார்த்துருப்பேன், இப்படி அடுத்தவங்களோட ஐடென்டிஃபைவை வச்சு நான் முன்னேறி வர பார்த்துருக்க மாட்டேன், கடைசியில் இப்போ உனக்கு என்ன நிலைமையாக இருக்குது பார்த்தேலன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்திட்டு அங்கேருந்து இழுத்துட்டுமே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் தான் உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னதும் சின்ன வயசுலேருந்தே நீ டிரைவிங் பண்ணும்போது ஒரு சின்ன டாட் வந்து வரைவ, அதே தான் நீ இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருந்த, ஸோ வந்துட்டு நான் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஃபைலில் வந்துட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்போ வரைக்கும் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, ஆனால் என்னோட வந்துட்டு வளர்ச்சியை வந்துட்டு யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் வந்து எனக்குன்னு ஒரு வழியை வந்து உருவாக்கிடணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்படியே 2 இயர்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பர்சனை மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஒரு சூப்பரான டிசைனரை பார்த்தேன்ப்பா, அவங்க கூட உனக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உன் கம்பெனிக்குமே நல்லது நடக்கும்னு சொன்னதுமே அவன் சரி பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அந்த பார்ட்டிக்கு பார்த்தா அங்கே வர வந்து டிசைனர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அவளங்க அவன் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவள் வாழ்க்கையில் அவள் வந்துட்டு அவள் நினச்ச இடத்த அடைஞ்சிட்டா, பெரிய டிசைனருமே ஆகிட்டா. நம்ம ஹீரோவை பார்த்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஏன்னா என்னை பற்றி உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு எப்போயும் உன்னை மிஸ் எல்லாம் பண்ணலன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவன்
அவனுக்கு அலர்ஜி ஆகிடுது. நீ தான் போய் சொன்னால் மாட்டிக்குவேன்னு தெரியுது, அப்புறம் ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, எப்போ தான் இதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்கு இந்த மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்ருக்கா. சரி நீ சொல்லு, நீ வந்துட்டு என்னை இப்போயாச்சும் வந்துட்டு என்னை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்ற சொன்னதுமே நான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு முடிவெடுக்கலை. சரி ஓகே நான் உனக்காக வந்துட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறேன், நீ அதில் வின் பண்ணால் ஓகே அப்படின்றத சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட்மே பின்னாடி இருந்து ஓகே சொல்லுங்கள் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு செய்ய காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஒரு 3 க்ரீம் டப்பா வச்சுட்டு இதுக்குள்ளே தான் ஒன்றும் மெடிசன் இருக்குது, இதில் வந்து எதை நீ கரெக்டாக வந்து எடுக்கிறையோ நான் வந்துட்டு உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் டக்குன்னு அவன் நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு இந்த பார்த்தியா இதில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, நீ சும்மா சீட் தான் பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும் எங்கே போயிட்டுருக்க, நீ வந்துட்டு சொன்னதை நான் வந்துட்டு நிறைவேற்றிட்டேன், நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நானுமே ஒத்துக்கிறேன், நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சைட்டு இப்படியே ஃபைனலாக வந்துட்டு இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.